மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்போ இந்த பலனை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்ததா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்போதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. மீன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க. அது ஒரு நம்பிக்கைங்க. அது ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துலதான் அருளும் அதிசயமும் பிறக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய மீனராசி பலனுக்குள் நுழையலாங்களா? மீனராசி அன்பர்களே, வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஆழ்கடலின் அமைதியை போல ஒரு நிம்மதியான காலம் பிறக்க போகும் தருணம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க தலைவிதியே மாற்றி அமைக்க போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டின் வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாருங்க. அவர் சாதாரண மனிதர் அல்லங்க. உங்க கண்ணீரை துடைக்க அந்த பிரபஞ்சம் அனுப்பி வைத்த ஒரு தேவதைன்னு கூட சொல்லலாமுங்க. இத்தனை காலமா நீங்க அனுபவித்த மனவேதனைகள், ஏமாற்றங்கள், உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையேங்கிற ஆதகங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம்ங்க. இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. மீனராசிக்காரர்களை பத்தி சொல்ல வேண்டும்னா, நீங்க ஒரு கடலை போன்றவர்கள். வெளியே பார்க்க அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்குதுங்க. குரு பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு பாசம் அதிகம்ங்க, கற்பனை திறன் அதிகம்ங்க, மற்றவர்களுக்காக உருகும் குணம் அதிகம்ங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த பாசமே உங்களுக்கு பெரிய சுமையா மாறி இருக்கலாமுங்க. நீங்க யாருக்கெல்லாம் உயிரை கொடுத்து உதவி செஞ்சீங்களோ அவர்களே உங்களை சுலபமா தூக்கி எறிந்துட்டு போயிருப்பாங்க. நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினைச்சேன், எனக்கு ஏன் இந்த 7.5 சனியின் தாக்கம் இவ்வளவு வலியை தருதுன்னு நீங்க பல இரவுகள் தனிமையில அமர்ந்து அழுத நாட்களை இந்த உலகம் பார்த்துருக்காதுங்க. ஆனா அந்த இறைவன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. உங்களின் கடந்த கால போராட்டங்கள் என்பது ஒரு பெரிய வனவாசம் போன்றதுங்க. மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களின் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவங்க. ஆனா உங்க உணர்வுகளை புரிந்து கொள்ள இங்க யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனம்ங்க. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. நம்பியவர்களே உங்க முதுகுல குத்தி இருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் உழைத்தீர்களோ அவர்களே உங்களை ஒரு பொருட்டா மதிக்காம இருந்திருப்பாங்க. குடும்பத்திற்குள்ள விரிசல், பிள்ளைகளால மன வருத்தம், தொழில்ல தேக்கம்னு ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சுட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்றீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யாரு? அவர் ஒரு புதிய வழிகாட்டியா,
இருக்கலாமுங்க. அல்லது உங்க கஷ்ட காலத்திற்கு பிறகு உங்க கைகளை பற்றி கொள்ள வரும் ஒரு உண்மையான ஆத்மாவா இருக்கலாமுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு தெய்வீக அமைதி உங்க வீட்டுல நிலவுங்க. மீன ராசிக்கு குரு அதிபதி என்பதால அந்த நபர் சொல்லும் ஒரு ஆறுதலான வார்த்தை உங்களுடைய மனபாரத்தை அப்படியே குறைக்குங்க. அவர் வெறும் பேச்சோடு மட்டும் போக மாட்டாருங்க. உங்க கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெரிய பொருளாதார வாய்ப்பையோ அல்லது ஒரு நிலுவையில் இருந்த வேலையோ முடித்து கொடுக்க போறாருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ராஜயோகம் ஆரம்பமாகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் வெறும் கற்பனையாகவே இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனிமேல் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை தருங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வையோ அல்லது ஒரு புதிய தொழில் முதலீட்டையோ பெற்று தருவாருங்க. கல்வித்துறை, கலைத்துறை, நீர் சம்பந்தமான தொழில்கள், ஆன்மீகம் அல்லது வெளிநாட்டு வணிகத்துல இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்குமுங்க. உங்க வங்கி கணக்குல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரத்து அதிகரிக்க போகுதுங்க. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. மீன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கற்பனை திறன் மிக்கவர்கள்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் படைப்பாற்றலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. ஒருவேளை நீங்க ஒரு கலைஞராகவோ அல்லது எழுத்தாளராகவோ இருந்தா அந்த புதிய நபர் உங்க திறமைய உலகிற்கு அறிமுகப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொண்டு வருவாருங்க. இத்தனை காலமா உங்களை ஒரு திறமை இல்லாதவர்னு ஒதுக்கி வைத்தவர்கள் முன்னால நீங்க ஒரு வெற்றியாளரா ஜொலிக்க போறீங்க. உங்களுடைய தனித்துவம் இப்போது உங்களுக்கு வருமானத்தையும் புகழையும் தேடித்தருங்க. மீனராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 12வது வீடுங்க. இது அயன சயன போகஸ்தானம் மற்றும் மோட்சத்தை குறிக்கும் இடமுங்க. கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் பறிப்போயிருக்கலாமுங்க. மன அழுத்தம் காரணமா இரவு நேரங்கள்ல நீங்க விழித்திருந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த நிம்மதி கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் ஒரு மருந்தா வந்து உங்கள் மனக்காயங்களை ஆற்றுவாருங்க. வெளிநாட்டு பயணம் செல்ல திட்டமிட்டவர்களுக்கு அந்த புதிய நபர் மூலம் அதற்கான தடைகள் நீங்கி விசா போன்ற விஷயங்கள் எளிதா கிடைக்குமுங்க. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்போ சரியாகுங்க. மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையும் வெளிப்படையா சொல்ல தெரியாதவர்கள். உள்ளுக்குள்ளேயே அழுது தீப்பீங்க. இதனால உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல வந்து உங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் பழைய அந்யோன்யம் பிறக்குங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்க கொண்டிருந்த தேவையற்ற கவலைகள் நீங்குங்க. உங்க பிள்ளைகள் கல்வியிலோ அல்லது வேலையிலோ ஒரு பெரிய உயரத்தை அடைந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்களுக்கு கால்கள்ல வீக்கம், பாத எரிச்சல் அல்லது சர்க்கரை சம்பந்தமான உபாதைகள் கடந்த காலத்துல இருந்திருக்கலாமுங்க. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட ஏமாற்றங்களால நீங்க மன ரீதியாகவும் மிகவும் பலவீனமா உணர்ந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதுவிதமான தெம்பு உங்க உடல்ல உண்டாகுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்கள் மனக்கவலைகள் தீருங்க. மன நிம்மதி கிடைத்தாலே உங்க உடல் ஆரோக்கியம் தானாகவே மேம்படுங்க. பழைய உற்சாகத்துடன் நீங்க மீண்டும் ஓடத் தொடங்குவீங்க. உங்க முகம் இப்பொழுது பிரகாசமா மாறுங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மிக ரொம்ப கவனமா கையாளணுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுற்றி இருப்பவர்களின் சிலருக்கு அது பொறாமையை உண்டாக்குங்க. மீன ராசிக்காரர்கள் அதிகப்படியான பாசம் கொண்டவர்கள் என்பதால உங்க பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை மீண்டும் காயப்படுத்த ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி யாரிடமும் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ளாதீங்க. குறிப்பா உங்க முதலீடு மற்றும் சேமிப்பு திட்டங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாமுங்க. காரியம் முடியும் வர மௌனமா இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க. மீனராசி பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள் மற்றும் தெய்வ பக்தி கொண்டவர்கள்.
நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலை மாறுங்க. அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவாருங்க. நீங்க கைவினை பொருட்கள் செய்வதிலோ அல்லது சமையல் கலையிலோ வல்லவர்களா இருந்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கான சமூக அந்தஸ்து உயருமுங்க. உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஒரு மகாலட்சுமியா மதிக்க தொடங்குவாங்க. பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை மற்றும் புத்தாடை சேர்க்கைக்கான யோகம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பிரகாசமா இருக்குதுங்க. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்திங்க. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கும் முதல் முறையா வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்திற்கு ஒரு கௌரவமான வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்குங்க. குறிப்பா மருத்துவத்துறை, கல்வி அல்லது ஆன்மீக துறையில வேலை தேடுபவர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய சிபாரிசை அல்லது வழிகாட்டலை வழங்குவாருங்க. காதல்ல சிக்கல்கள் இருந்தவர்களுக்கு அது சுமூகமா முடியுங்க. உங்க மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. திருமண தடைகள் நீங்கி உங்க இல்லத்துல சுப செய்திகள் வந்து சேருங்க. மீன ராசிக்காரர்கள் மனதால் வாழ்பவர்கள். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால உங்க பேச்சில் ஒரு நியாயம் இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த நேர்மையே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தருங்க. அந்த புதிய நபர் உங்கள் குணத்தை பாராட்டி ஒரு பெரிய பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பாருங்க. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் தீர்க்கமாய் இருக்குங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை தவிர்த்து உங்களுக்காக நீங்க வாழத் தொடங்குவீங்க. இது உங்கள் வாழ்வின் பொற்காலம்ங்க. ஆன்மீக ரீதியா நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்குதுங்க. அதிகாலையில எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்க வீட்டின் பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கணுங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. மீன ராசிக்கு அதிபதி குரு என்பதால தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறந்ததுங்க. விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்பது அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்க வாழ்க்கையில உள்ள தடைகளை நீக்குங்க. அதே போல வியாழக்கிழமைகள்ல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தருமுங்க. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த மனபாரம் குறைய போகுதுங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் பெருமையா மாறப்போகுதுங்க. உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இதுங்க. உங்க எதிரிகள் உங்க முன்னே தலை குனிவார்கள். இவனால் இது முடியுமா, இவனால் எழுவது கஷ்டம்னு உங்களை கேலி செய்தவர்களுக்கு முன்னால நீங்க ஒரு சிகரத்தையே தொட போறீங்க. இது சத்தியமான வார்த்தைங்க. கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சுங்க. இனி உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு துளி கூட இடமில்லைங்க. பொருளாதார விஷயத்துல மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் உண்டுங்க. உங்களுக்கு பணம் வர தொடங்கும் போது அதை செலவு செய்ய ஒரு கூட்டம் உங்களை சுற்றி வருங்க. குறிப்பா தர்மம்ங்கிற பேர்ல உங்க பணத்தை சுரண்ட பார்ப்பாங்க. அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான முறையில முதலீடு செய்யுங்க. சேமிப்பு ஒன்றே உங்க எதிர்காலத்தை காக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பண பரிவர்த்தனைகள்ல நீங்க மிகவும் கவனமா இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது உங்கள் வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி எனும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. இத்தனை வருடம் நீங்க ஒரு பாலடைந்த கிணத்துக்குள்ள இருந்தது போல உணர்ந்திருப்பீங்க. இப்போது இந்த கிணற்றின் மேலே வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடைபோடுங்க. இந்த மாற்றங்களை நீங்க உணரும்போது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்க பொறுமைக்கும் உங்கள் தூய்மையான அன்பிற்கும் இறைவன் கொடுத்த பரிசுங்க. மீனராசிக்காரர்கள் நீங்கள் மிகவும் நேர்மையானவர்கள். அந்த நேர்மை தான் இப்போது உங்களை கை தூக்கி விட போகுதுங்க.
வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்ல மங்கள ஓசை கேட்குங்க. மகிழ்ச்சி தாண்டவமாடுங்க. உங்கள் முகம் இத்தனை நாளா வாடி போயிருந்தது. இனிமேல் அது பௌர்ணமி நிலவை போல பிரகாசமா ஜொலிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் மனதின் ஆழத்துல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய நபர் உங்கள் கதவை தட்டும்போது உங்க வாழ்க்கையே ஒரு நந்தவனமா மாறப்போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறியுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆளப் போறீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே மற்றவர்களின் கஷ்டத்தை போக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குங்க. அந்த எண்ணம் நிறைவேற தேவையான வசதிகள் இப்போது உங்களிடம் வந்து சேருங்க. நீங்க இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்குதுங்க. இப்போது நீங்க ஒரு முழுமையான முத்தா ஜொலிக்க போறீங்க. சிப்பிக்குள் இருந்த முத்து எப்படி வெளியாகி ஒளி வீசுமோ அதே போல நீங்களும் கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்து இப்போது ஒளி வீச போறீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்குமுங்க. இத்தனை நாள் உங்களை ஏளனமா பார்த்தவர்கள், அடடா இவ்வளவு பொறுமையான இவரா இப்படி சாதித்தாருன்னு ஆச்சரியப்படும் நிலை வருங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்க கர்வம் கொள்ள வேண்டாமுங்க. எப்போதும் போல பணிவா இருங்க. உங்களுடைய திறமைகள் பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே உங்க திறமைக்கு உலகமே கைதட்டுங்க. நீங்க ஒரு சேவை துறையிலோ அல்லது ஆன்மீக பணியிலோ இருந்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் காத்து கொண்டிருக்குதுங்க. அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுவாருங்க. இதன் மூலமா நீங்க புகழின் உச்சிக்கு செல்வீங்க. வெளிநாடு செல்லும் கனவு அல்லது ஆன்மீக பயணம் கைகூடுங்க. உங்க கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் வந்துவிட்டதுங்க. இனி வருவது எல்லாம் லாப கணக்கு தாங்க. இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்குங்க. சில விஷயங்கள் உங்களை யோசிக்க வைத்திருக்குங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்குங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல நன்றா பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடம் நமக்கு பாதையை மட்டும் காட்டுமுங்க, ஒரு டைரக்ஷன் கொடுக்குமுங்க, ஒரு எச்சரிக்கை கொடுக்குமுங்க. ஆனா அந்த பாதையில நடக்கணுமா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குதுங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறும், நம்ம சூழ்நிலையும் மாறுங்க. ஆனா நம்ம முடிவு மாறலைன்னா, நம்ம முயற்சி மாறலைன்னா வாழ்க்கை மாறாதுங்க. அதுதான் உண்மைங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போன்னு காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல நேரம் வந்தாலும் அவர்கள் ரெடியா இல்லைன்னா அது கூட பயனில்லைங்க. அதனால நல்ல நேரம் வரணும்னு காத்திருக்காதீங்க. நீங்க ரெடியா இருங்க. நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிங்க. நீங்க முன்னேற ஆரம்பிங்க. அப்போ எந்த நேரமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நேரமா மாறுங்க. நினைவில் வைங்க, உங்களை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைங்க. உங்க மனசுதான் உங்க பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க. நீங்க உங்களை நம்பினா, நீங்க எடுத்த முடிவை நம்பினா, நீங்க விடாமுயற்சி பண்ணினா உங்க வாழ்க்கை மாறாம இருக்க முடியாது. கடைசியா ஒரு விஷயம் மட்டும், உங்களை நம்புங்க, உங்க முயற்சியை நம்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற போற சக்தி வெளியில எங்கும் இல்லைங்க. அது யாரிடமும் இல்லைங்க, எந்த கிரகத்திலையும் இல்லைங்க. அது முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளேயே இருக்குதுங்க. அதை உணருங்க, அதை நம்புங்க, அதை பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க முன்னாடி நிஜமா நிற்குங்க. இதுதான் உண்மைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.